ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டன் டன் மாங்கா சாப்டர் 47 and 48 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு நான் சில விஷயம் சொல்லணும். வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் லைக் பண்ண மாட்டீங்க. அதை கொஞ்சம் செஞ்சு விட்டீங்கன்னா மத்தவங்களுக்கும் கொஞ்சம் சஜஸ்ட் ஆகும். ஸோ தயவு செய்து அதை செஞ்சுட்டு பாருங்க. அப்புறம் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் பாக்குறவங்க அப்படியே அதுல ஏதாவது கமெண்ட் போட்டு விட்டு போனீங்கன்னா எனக்கு தெரியும். பிகாஸ் அதுக்கு எங்கேஜ்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, வியூஸும் கம்மியாக தான் போகுது. ஸோ அதை பார்க்கலாம்னா அப்புறம் இழுத்து முடிட்டு போக வேண்டியதான். அதனால தயவு செய்து அதை பார்க்குறவங்க ஏதாவது கமெண்ட் ஏதாவது போட்டு விட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கோம், அதை போயிட்டு பார்த்து வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஓப்பன் பண்ணால் நம்ம ஜிஜி ஈவலை ஃபார்மில் இவங்க கூட 1 vs 3ல நிற்கிறான். நம்ம ஜிஜியும் அவனோட ஃபுட்பாலில் இவங்களுக்கு ஹெட் ஷாட் வைக்க அவங்க வந்து கீழே குஞ்சு எஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு உதவி வச்சு பிரித்து விட இங்கே நம்ம தாய்க்கழி வந்து வயிற்றோட ஒரு குத்த விட்டு பார்க்க விட வரும். நம்ம ஜிஜி பார்த்துட்டு அடிக்க வரேன்னு சொல்லிட்டு இவன் கவுண்டருக்கு உதைக்க போக நம்ம மோமோ வந்து தாய்க்கலவையை காப்பாற்றிடுவா. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து ஜிஜியை பிடிச்சிட்டு இப்போ வந்து அடின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ப்ரீஸ்ட்டை கூப்பிடுவா. வந்து நம்ம ப்ரீஸ்ட்டும் நேராக கீழே வந்து உதச்சி நம்ம ஜிஜியை பறக்க விடுவான். அதுக்கப்புறம் ஜிஜி அவனோட ஃபுட்பாலை வச்சு மோமோட பவரில் அட்டாக் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிருவான். நம்ம மோமோ போச்சேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இங்கே கீழே வந்து நம்ம ஜிஜி என்னையாடா ஒழிச்சுன்னு சொல்லிட்டு ப்ரீஸ்ட்டுக்கு வயிற்றோட ஒரு உதைய போட்டு பார்க்க விடுவான். இங்கே அடிச்சடியில் ப்ரீஸ்ட் அவ்வளோதான் கட்டையாக உடச்சிட்டு பார்ப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து மோமோவை அடிக்க வர நம்ம மோமோ பவரை யூஸ் பண்ண பார்ப்பா. ஆனால் அது ஒர்க் ஆகாது அந்த நேரம்னு பார்த்து இவனும் பறந்து வந்து உதைக்க வருவான். இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. பட்டுன்னு நம்ம ஜிஜிக்கு வந்து வாயிலே ஒரு குத்து விழும். நம்ம மோமோவும் யாரா இவன் அடிச்சதுன்னு பார்க்க அங்கே குத்து மேலே குத்தா விழுந்துட்டு இருக்கோம். ஜிஜியும் யார் சாமி நீ எங்கேருந்து வந்துன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவனை நம்ம மோமோ கிட்ட உனக்கு ஏதோ அடிப்படலையன்ற மாதிரி கேட்பான். இது வேற யாரும் இல்லை, நம்மளோட கப்பா ஏலியன் தான். அது ஷ்ரிம்ப் தான், பட் எனக்கு கப்பான் தான் வருது. எல்லாம் நம்ம கிராணியோட வேலை. நம்ம இதை கப்பானே கண்டினியூ பண்ணிப்போம். இங்கே நம்ம மோமோவும் உன்னோட பையனுக்கு என்னாச்சு நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம கப்பாவும் அது ஒரு பெரிய கதை நான் அப்புறம் சொல்கிறான்ற மாதிரி சொல்லிடுவான். இங்கே பார்த்தா நம்ம மோமோக்கு வந்து மேலே அவனும் லைட் அடிப்பான். அது லைட் இல்லை என்னன்னு பார்ப்போம். மோமோவும் அப்படியே மேலே பார்த்தா நம்ம கப்பாவோட ஸ்பேஸ் ஷிப் அப்படியே மேலே பறந்துட்டு இருக்கோம். அங்கே மேலே இன்னும் பொறுமையாக போகுது, ஏதாவது ஒரு எலிவேட்டர் வைங்க அடுத்த தடவைன்ற மாதிரி புலம்பிட்டு வருவாங்க. ஒருத்தன் பொறுமையாக சூப்பர்மேன் மாதிரி லேண்ட் ஆகிட்டு இருக்க அவனும் சொல்லுவான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நம்ம ஏன் பறந்துட்டு இருக்கோன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அங்கே இன்னொரு கேரக்டர் இருக்குது போல், அந்த கேரக்டர் சொல்லுவோம் நீ எல்லாம் ஆம்பளையாடா அப்படின்ற மாதிரி. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட டாண்டாடானோட 106 அதான் நம்ம கிராணி வந்து லேண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம கிராணியும் சீக்கிரம் கீழே போன்ற மாதிரி கத்திட்டு இருக்க வழியாக இவங்க கீழே வந்துடுவாங்க. இங்கே நம்ம ப்ரீஸ்ட்டும் மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம கிராணியை கூப்பிட இப்போ தான் கிராணி வந்து அந்த ப்ரீஸ்டோட நேமை ரிவீல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தடவை நேமை படித்தப்போ நானும் ஷாக் ஆனேன். அந்த பேர் வந்து என்னென்னா மாஞ்சிரோ. இந்த பேரை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அனிமியில் கேட்டிருந்தீங்கன்னா அப்படியே அந்த அனிமி பேரை கமெண்ட்டில் போட்டு விட்டு போயிடுங்க. பட் இது வேறு அனிமி, ஸோ நம்ம ரிலேட் பண்ணிக்க கூடாது, நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே நம்ம மாஞ்சிரவும் எஸ் மேம்னு சொல்ல அங்கே நம்ம கிராணியும் குதிக்கிறப்பவே டாரோ அதான் நம்மளோட அந்த மேனிக்வின் கிட்ட நான் கமெண்ட் பண்ணுறப்ப வந்து வேலையை பார்த்து விட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அது என்ன வேலை நம்ம போக பார்ப்போமா. இங்கே இறங்கி வந்த நம்ம கிராணியும் நம்ம போலாம் கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் நம்ம ஈவில் அடிக்க ஓடி போக என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்த பேஜை திருப்பி பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ஓடி வந்த நம்ம கப்பாவோட கோலி குண்டில் நம்ம ஜிஜியோட ஃபுட்பால் பட்டு நம்ம கப்பா வந்து கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறம் நம்ம கிராணியும் பேட்டை வச்சு விசிற அங்கே நம்ம ஜிஜி வந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிருவான். அதுக்கப்புறம் அவன் பின்னாடி குத்த வர நம்ம கிராணி வாயோடு வச்சு கீழேருந்து ஒரு அடி பேட்டால். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி எப்பவும் அவன் ஸ்டைலில் முட்டியால் ஏற்ற வருவான். ஆனால் நம்ம கிராணி டீசெண்டாக அப்படியே கீழே குனிஞ்சு மறுபடியும் கீழேருந்து அடிக்க வர அவன் மறுபடியும் பறந்துடுவான். அதுக்கப்புறம் மேலேருந்து உதைக்க வருவான். நம்ம ஜிஜியும் எஸ் ஆயிட்டம்ல அப்படின்ற மாதிரி மேலே பார்த்துட்டு இருக்க கீழே நம்ம படுத்துட்டு இருந்த கிராணி ஏஞ்சி வந்து வாயோட பேட்டால் ஒரே அடி. அங்கே அவன் மட்டையாவ இங்கே டாரோன்னு சொல்லிட்டு நம்ம கிராணி வந்து மேனிக்வினுக்கு சிக்னல் தர அவனும் எதிர்கால வேகமாக ஓடி வருவான். இந்த சைடு அடி வாங்கின ஜிஜி அப்படியே படுத்துட்டு இருக்க நம்ம டாரோ வேகமாக ஓடி வருவான். கீழே படுத்தோம் ஏஞ்சி வந்து ஒரே குத்து தான் அங்கே சல்லியாக நொறுங்கிடுவான் டாரோ. நம்ம மோமோ என்ன வந்தான் அடி வாங்கினா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தா நம்ம உடஞ்சி போன டாரோட பீஸெல்லாம் காட்டுறாங்க. அது என்ன ஆகும்னா பட்டு நம்ம ஜிஜியோட உடம்புல ஒட்டும். அதுக்கப்புறம் தான் ஜூமிங்கில் காட்டுறாங்க. பார்த்தா அதில் என்னமோ சீல் மாதிரி இருக்கும். இங்கே நம்ம பீஸ்டும் அப்படியே வச்சு ப்ரேயர்லாம் பண்ண அங்கே பார்த்தா அந்த பீஸெல்லாம் நம்ம ஜிஜியோட உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. இங்கே நம்ம மேனிக்வினோட பாடியும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. நம்ம ஜிஜி வந்து உள்ளே சீல் ஆகிட்டான். இங்கே நம்ம மோமோவும் என்னடா நடந்ததுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க இங்கே நம்ம ப்ரீஸ்ட்டும் அப்புறம் நம்மளுடைய கப்பாவும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்மளோட கிராணியும் நம்மளோட டார்கெட்டை கேப்சர் பண்ணியாச்சு, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு இங்கே லாஸ்ட்டாக நம்மளோட மேனிக்வினும் தம்ஸ் அப் காட்ட அதோட இந்த சாப்டர் முடியுது. சரி வாங்க அடுத்த சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை தான் காட்டுறாங்க. அதை மோமோ வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாலேடா எப்படி இங்கே அனுப்பிச்சாங்கன்னு கேட்டால் நம்மளோட அந்த கப்பாவோட ஸ்பேஸ்ஷிப்பை வச்சு தான் இவங்க வார்மாக கண்ட்ரோல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஷிப்புக்குள்ளே நம்மளோட கப்பாவோட பையனும் பார்க்க கியூட்டாக இருக்காங்க. அவனும் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணி நெருப்பு அணைச்சிட்டு இருப்பான். அவனும் கேட்பான் நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு கீழே நம்ம கப்பாவும் அதே மாதிரி பண்ணி நெருப்பு அணைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த சைடு நான் உன்னை ஏற்கனவே வான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராணி பச்சையாக ஒருத்தனை கழுவி ஊற்றிட்டு இருக்கோம். எவனா அடுத்த பேஜில்
பார்ப்போம். அது யாருன்னா நம்மளோட மாஞ்சிரோ. இவனும் வந்து மழுப்பி பார்ப்பான் என்னமோ சொல்லி. அங்கே நம்ம கிராணி வந்து அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆனால் அவ்வளோ பேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த சைடு நம்மளோட டாரோ கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த பேஜில் நம்ம டாரோ வந்து இதுக்கு தான் நான் தேவைப்பட்டேன்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் சரி நான் என்னோட ஆர்கன்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அதுக்கு நம்ம கிராணி வந்து ஏதாவது கேரி பேக்கில் போட்டு வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம கிராணி வந்து மோமோ கிட்ட எங்கே அந்த 4 கண்ணனும் பூனையும் சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம டாரோ அவங்க இங்கே இல்லை போலே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த சைடு பார்த்தா நம்ம மோமோவும் கப்பாவும் ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம மோமோக்கு வந்து நம்ம ஓக்கோட ஞாபகம் வந்தது போல். அவளை அங்கே போய் பார்க்க அந்த இடமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அவளோட பவர் யூஸ் பண்ண பார்ப்பா, ஆனால் அதுவும் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம கப்பா பின்னாடி வர சொல்லிட்டு ஒரு குத்தி அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விடுவா. நம்ம மோமோவும் உள்ளே பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுவா. என்னடான்னு பார்த்தா உள்ள லாவா கொதிச்சிட்டு இருக்கும். என்னடா இப்போ நம்ம ஹீரோக்கு போச்சு பால் ஊற்றிட்டாங்களாண்ணா, அது எப்படா ஊற்றுவாங்க, அது ட்விஸ்டே இருக்கும் பார்ப்போம். இங்கே நம்ம மோமோவும் கப்பாவும் உள்ளே என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அதுக்கப்புறம் நம்ம கப்பாவும் இது வந்து அப்படின்னு சொல்ல வர, அதுக்கு நம்ம மோமோவும் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓக்கோவை பற்றி நினச்சி பார்த்துட்டு இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்தெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம மோமோவும் நம்ம கப்பாவோட பையனை கூப்பிட்டு அந்த மேக்மா மேலே இருக்கிற சளியாயிடு அப்படின்னு சொல்ல, அதாவது அந்த கப்பாவோட அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ், எனக்கு அது சொல்ல ஆக்வர்டாக இருக்குது, நான் ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ்னே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நம்ம கப்பாவும் நீ என்ன பண்ண போகிறான்னு கேட்க, அதுக்கு நம்ம மோமோவும் நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நம்ம கப்பாவும் அது ரொம்ப டேஞ்சர், அதுக்குள்ளே போனீங்கன்னா நீ அப்படின்னு நம்ம கப்பா சொல்ல வர, அதுக்கு நம்ம மோமோ எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி செம்ம கான்ஃபிடென்ட்டோட அவனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் அவனை சேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஓகே எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இங்கே நம்ம குட்டி கப்பாவும் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் போய் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம மோமோ எதுக்கு அப்படி சொல்கிற, சீக்கிரம் நான் சொல்கிறேன் சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் நம்ம கப்பா கிட்ட கெஞ்சி கேட்டு நான் எப்படியாவது ஓக்கோவை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம குட்டி கப்பாவும் ஒரு வழியாக மேலே அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸோட கவராக இருக்கிற ஒரு பொருளை தூக்க, இங்கே நம்ம மோமோவும் கப்பாவும் பார்த்து ஷாக்காக நம்ம மோமோக்கு கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம குட்டி கப்பா வந்து அந்த கல் மேலே தண்ணியை ஊற்ற, அதுக்கப்புறம் நம்ம மோமோ போயிட்டு அதை திறப்பா, அது வந்து சூடே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இங்கே உள்ள பார்த்தா நம்ம ஓக்கவும் டர்போ கிரானியும் உள்ள கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஓக்கவும் சில தீக்காயங்களோட இருக்க நம்ம மோமோக்கு பார்த்து கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கை பார்த்து எனக்கு தெரியும் மோமோ நீ எங்களை காப்பாற்ற வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் உள்ள நம்ம டர்போ கிரானியும் எரியுதடி மாலா ஃபேனை போடுன்னு சொல்லிட்டு கொதிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கோம். டர்போ கிரானியும் எதுக்கு இவ்வளோ நேரம்னு கேட்க, அதுக்கு நம்ம மோமோவும் நான் உன்னை பற்றி சுத்தமாக மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கவும் நான் மட்டும் டர்போ கிரானியை காப்பாற்ற போகலாம், நானும் நேரத்துக்கு செத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா டர்போ கிரானி இந்த இடத்துல அந்த ரூம் வந்து நம்மளோட புழுவோட அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸால் கவர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து மேக்மாவை ரூம்குள்ளே வரவில்லை, அதனால தான் இவங்க உள்ளே சேஃபாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் அந்த ஷெல்லேருந்து வெளில வரப்பவே ஜிஜிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, என்கிட்ட அவன் இன்னும் மேக்மா கடியில் தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிடாது அப்படின்ற மாதிரி நம்ம மோமோ கிட்ட சொன்னால், நம்ம மோமோ வந்து அவனுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் எப்படி வெளில வந்தான்னு தெரில, ஆனால் அவன் வந்து அவனோட ஓன் பவர்லேயே வெளில வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஓக்குவோம் அவனோட பவர் அப்போ இன்னும் அந்த கேர்ஸ் அவன் கிட்ட ரிமூவ் பண்ணியான்ற மாதிரி கேட்க, மோமோவும் அந்த கேர்ஸ் இன்னும் இருக்குது ஆனால் கிரானி வந்துட்டாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து சாரி கேட்பான், எதுக்குன்னா அவன் இந்த மாதிரி சொல்லியிருந்தால நான் ஜிஜியை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி, ஆனால் அவனால் கடைசியில் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸை கால் வச்சு அப்படியே தடுக்கி விட்டு விட போவோம். அதுக்கப்புறம் நம்ம மோமோ ஓக்குவை தாங்கி பிடிக்க நம்ம ஓக்கு வந்து கட்டி பிடிச்சிருவோம் மோமோவை. அதுக்கப்புறம் நான் பர்பஸாக பண்ணேன்னு சொல்லிட்டு கையெடுக்க போவேன், நம்ம மோமோ வந்து கட்டி பிடிச்சிருவா ஓக்குவை. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு வந்து ஷாக்கில் இருப்பான், எனக்கு வந்து ரைட்டு சரி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்லா கொண்டு போவீங்கன்னு நினச்சேன், சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் ஓக்குவை கட்டி பிடிச்சிட்டு நான் தான் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு, என்னால் நான் சொன்ன மாதிரி ஒன்றை காப்பாற்ற முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டிருப்பா. இங்கே நம்ம ஓக்கும் விசில் அடிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீ இன்னும் உயிரோட இருக்க நினச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு பேனல் காட்டுவாங்க. அது சொல்ல போனால் நல்லாவே இருந்தது அந்த கடைசி பேனல். அதோட இந்த சாப்டர் முடியுது, உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லணும், வெயிட் பண்ணுங்க. அது என்ன மேட்டர்னா, நேற்று வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அது எத்தனை பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன். அது என்ன கதைனா, இந்த மாதிரி நான் ஒரு புது பிளான் ஒன்று வச்சிருக்கேன். லைக் நம்ம இப்போ 5 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறப்ப நான் வந்து இப்போ டான் போடுறேன். லாஸ்ட்டாக 135 இருந்தது, இப்போ 140 ரீச் பண்ணுறதுக்கு நான் டான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 150 அடிக்கிறப்ப 145 அப்போ டான் போட்டு 150க்கு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் போடுவேன். அப்புறம் 165 அடிக்கிறப்ப அதில் 155 அப்போ டான் போடுவேன், 160க்கு வந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் போடுவேன், அண்ட் 165க்கு லாஸ்ட்டாக புதுசாக நான் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது என்ன வாங்கன்னு சொல்லிட்டு நான் போக சொல்கிறேன். கரெக்டாக நம்ம 165 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறப்ப நான் வந்து அது என்ன சீரிஸ்னு சொல்கிறேன். அண்ட் பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் அப்படியே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக்கை போட்டு விட்டு ஏதாவது கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. உங்களோட ஃபீட்பேக்காகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கேட்டு விட்டு போங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.